வேலூரில் தலைவர் விஜய் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு. அரசு பள்ளிகளை ஓடோடி சென்று ஆய்வு செய்யும் அதிகாரிகள். ஸ்கூலுக்கு குழந்தைங்க படிக்கிற இடத்துல பாத்ரூம் தானே மெயின். அதான சுகாதாரத்தை நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். வேலூரில் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு மாநாடானது நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும் என்று பேசியிருந்தார். இதை கேட்ட சிலர், இது என்ன வாக்குறுதி, தமிழ்நாட்டில் கழிப்பறை சரியாக இல்லாத அரசு பள்ளிகளே இல்லை என்று விமர்சனம் செய்தனர். இருப்பினும் தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு நிலவும் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இது இன்றளவும் உள்ளது. விஜயின் பேச்சை கேட்டதும் ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவர் ஓடோடி சென்று அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் கழிவறைகளை மேற்பார்வையிடும் வகையில் அமைச்சர் ஒருவர் ஆய்வில் ஈடுபட்ட போது தலைவர் விஜய் அவர்களின் பேச்சு 100% உண்மை என தெரிய வந்துள்ளது. ராணிப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கழிவறையை திமுக அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் கழிவறைகள் சுத்தமில்லாமல் இருப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் வேலையை சரியாக செய்யவும் அறிவுறுத்தியிருந்தார். அதோடு திறக்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த புதிதாக கட்டப்பட்ட கழிவறையை திறந்து அதை மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உத்தரவிட்டார். நம்மூர் எம்எல்ஏ என்ற பக்கத்தில் மாணவி ஒருவர் கழிவறையை குறித்து புகார் தெரிவித்துள்ளார். மாணவியின் புகார் சரியாக இருப்பதாகவும் இனி கழிவறைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன அடுத்த நாளே அமைச்சர் சென்று ஆய்வு செய்தது கவனம் ஈர்த்துள்ளது. ஆட்சி முடிய போகும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்பொழுதுதான் மாணவிகள் மீது அக்கறை எழுந்துள்ளதா? தலைவர் விஜயின் பேச்சுக்கு இப்படி ஒரு பவரா? இவ்வளவு பயந்து போயிருக்கிறீர்களே என இந்த வீடியோவிற்கு கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர்.